ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கஷ்டங்களை எப்பொழுதும் எடுத்து விடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க வேண்டும். ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு துரோகங்களை யாரும் செய்யாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, நிச்சயமாக வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதுதான். கண்மணி, உன்னை அள வைக்க நான் விரும்பவில்லை. இப்பொழுது இந்த வாக்கினை கேட்கும் பொழுது கூட உன் கண்களிலிருந்து கண்ணீர் தான் படிக்கிறார். எனக்கு இன்னமுமா நீங்கள் நல்லது செய்யாமலேயே இருக்கிறீர்கள்? என்னுடைய வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு புரியவில்லையா என்பதை போலவே நீ பேசுகிறாய். எனக்கு அத்தனையும் தெரியும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வழிகள், வேதனைகள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, எத்தனை விஷயத்தில் போராடி நிற்கிறீர்கள். தங்கமே, உங்களுடைய சந்தோஷத்திற்கு இனி ஒரு நாளும், ஒரு பொழுதும், ஒரு நிமிஷமும் குறை வராத அளவுக்கு நானே பார்த்து கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் குறைகளோடு தான் இருக்கிறீர்கள். என்னிடமே வந்து நின்று எனக்கு எப்பொழுதுதான் நல்லது நடக்கும், எப்பொழுதுதான் எனக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் என்பது போல கேட்கிறீர்கள். இதை நீங்கள் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? என்னிடம் நீங்கள் கேட்காமலேயே அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு பிடித்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது. நல்ல விஷயங்கள் என்றால் சாதாரணமான நல்ல விஷயங்கள் அல்ல. நீங்கள் எதிர்பார்க்காத அழகான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. உங்களுடைய காலங்களை மாற்ற நான் வந்துவிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அழகாக ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன். நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு என்னென்ன தரலாம், என்னென்ன விஷயத்தை தரலாம், என்னென்ன விஷயத்தை தரக்கூடாது என்ற அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். இதற்கு பிறகு உங்களுக்கு நான் அனைத்திலேயும் மாபெரிய வெற்றிகளை மட்டுமே தருவேன். என்னென்ன பிரச்சனையோ, என்னென்ன வலி வேதனையோ, இனிமேல் அது அனைத்தும் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, யாரை நம்புகிறீர்கள்? என்னை தான் நம்பி ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நொடியிலேயும் முடிவெடுக்கிறீர்கள். உங்களை நான் எப்படி கைவிட முடியும்? கைவிட்டு உங்களை நான் எப்படி அழுகையிலேயே உங்களை வைத்திருக்க முடியும்? அழுகையான காலங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் முடிந்தது. இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் சிரிப்புகளும் சந்தோஷங்களும் மட்டும்தான் நிறைவாக இருக்க போகிறது. சிரிப்பும் சந்தோஷங்களும் குறைவில்லாமல் உங்கள் வாழ்வில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் குறையும். தேவைப்படும் அனைத்தையும் உங்களுக்காக நான் கொடுப்பேன். நீங்கள் என்ன கேட்டீர்கள், என்ன வேண்டும், என்ன உங்கள் வாழ்க்கையில் ஆசைகள், அத்தனையும் எனக்கு தெரியும். அது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி நான் வைப்பேன். என்னென்னவோ கவலைகளோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது எதையும் வெளியில் காட்டாமலேயே வாழ்கிறீர்கள். எனக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் பிரச்சனைகளை பார்க்கிறீர்கள், எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு நிம்மதிகள் கிடைக்கிறது என்று. பொறுமையோடு இருந்து வேடிக்கை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நான் எப்படியெல்லாம் சமாளிக்கிறேன், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் நன்மைகள் என்ற ஒன்றை தருகிறேன் என்பதை சற்று பொறுமையோடும் இருந்து
வேடிக்கை பார்க்கலாம். சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு எதுவும் இப்பொழுது புரியாது. ஆனால் காலப்போக்கில் அனைத்தும் புரியும். உங்களுக்கு நான் என்றுமே நல்லதுதான் செய்கிறேன். என்றுமே உங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் செய்கிறேன் என்பது எல்லாம் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வளர்ச்சிகள் அத்தனை உண்டு உங்களுடைய வாழ்க்கையில். இப்பொழுது பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதது போல இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வளர்ச்சிகள் வரும். அனைத்தும் உங்களுக்கு யோகங்களாகவே இருக்கும். அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்திகரமாகவே நடக்கும். தேவையில்லாத சில விஷயத்தை பற்றியெல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு இல்லாமல் வாழ்க்கையா மாறும், வாழ்க்கையா சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை வைத்தால் உங்களை விட சிறந்த ஆள் இங்கு யார் இருக்கிறார்? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் தரமான விஷயங்களோடு உங்களுக்கு தருவேன். நீங்கள் எப்பொழுதுமே சாய்தான் எனக்கு எல்லாம், சாய்தான் எனக்கு எல்லாம் என்று எப்பொழுதுமே நீங்கள் சொல்கிறீர்கள். அந்த சாய் எப்பொழுதும் உங்கள் தலையில் ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டத்தான். சாய் ஆகிய நான் வழிகளை மட்டும் தரும் தெய்வம் அல்ல, அந்த வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கும் தெய்வம்தான். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வலி வேதனை எல்லாம் நான் அறிவேன். தனிமையில் அமர்ந்து அழுவது எல்லாம் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்தில் வலி வேதனைகள் அனைத்தும் நீங்கிட, உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திட, எப்பொழுதும் உங்களோடு நான் இருந்திட, உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் செழிக்க ஆரம்பித்துவிடும். எதுவும் உங்களுக்கு நான் வார்த்தைக்காகவோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலுக்காகவோ கூறவில்லை, நடப்பதை மட்டுமே கூறுகிறேன். என்னுடைய வாக்குகள் இந்த நிமிஷம் பலிக்கவே பலிக்காது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் இன்று இப்பொழுது சொல்லியிருக்கும் இந்த வாக்குகள் பலிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்களே உணர்வீர்கள், வாழ்க்கையில் நாம் எடுத்து வைத்த அடிகள் அனைத்தும் வெல்ல ஆரம்பித்து விட்டோம் என்பதே. காரணம், உங்களுடைய தேவைகளுக்கு என்னென்னவோ அது அனைத்தும் கிடைக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையும் நடக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது நீங்கள் இது எனக்கு தேவைதான் என்று அடி எடுத்து வைத்திருக்கிறீர்களோ அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செழிக்கப் போகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன். நல்லது நடக்கட்டும் தங்கமே, ஐஸ்வர்யங்கள் நடக்கட்டும். இனிமேல் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன். உங்களுக்கு இதற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களும் நல்லதொரு ஏற்றங்களும் வந்து சேரும். உங்களை எப்பொழுதும் மனதளவில் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நலமாகவே இருப்பீர்கள். ஓம் சாய்ராம்.